வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் இங்கிலீஷ் ட்ராமாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. நாடகம்னு பார்த்தா இந்தியாவில் நாடகம் மேற்கத்திய நாடகங்களோட ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்துடுச்சு. அதாவது அரிஸ்டாட்டில் பொய்டிக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் நாடகம் இருந்திருக்கு. அதில் சன்ஸ்கிரிட் நாடகம்னு பார்த்தா அது ஃபஸ்ட்டு ஏடியிலேருந்தே இருக்குது. பரதரோடைய நாத்திய சாஸ்திரா ட்ராமாவோடைய இலக்கணத்தை எழுதின ரொம்ப பழமையான ஒரு நூல். இதை பார்த்திங்கன்னா நாத்திய சாஸ்திரா வெறும் ட்ராமாவை பார்த்து மாத்திரம் இல்லாமல் அந்த ட்ராமாக்குள்ள அடங்கிய நடனம், இசை, அதுக்கப்புறம் கவிதை, இதை பற்றி எல்லாமே அதுக்கான இலக்கணத்தை எழுதப்பட்ட ஒரு நூல் தான் அந்த நாத்திய சாஸ்திரா. இதில் பரதா என்ன சொல்கிறாரா, நாடகன்றது மக்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி ஒரு நாடகத்தில் 8 வகையான உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது காதல், சந்தோஷம், கோபம், வருத்தம், பெருமை, பயம், வெறுப்பு, ஆச்சரியம், இது எல்லாமே ட்ராமாவில் இருக்குது. அதே மாதிரி ஒரு மனிதர்கள் ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை ஒரு கெட்ட சூழ்நிலை இல்லை இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் இந்த நாடகன்றது மனிதர்களுக்கு ஒரு தைரியத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்வை, ஒரு அறிவுரையை கூறக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரதாவுடைய நாட்டிய சாஸ்திரா இந்திய நடனத்தோடைய முன்னணி படைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு ட்ராமாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடனத்தில் இருக்குது. அதாவது செட்டிங்ஸு, இசை, பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன், கேரக்டரைசேஷன், டயலாக், ஆக்டிங் எல்லாமே நடனத்துலேயும் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ராமாயணம், மகாபாரதா, பகவத்கீதாலருந்தெல்லாம் சில பகுதிகளோ இல்லை முழுசாவோ மக்கள் நடித்து காட்டாங்க. நடிகர்கள்லாம் மக்கள் முன்னாடி நடித்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நாடகத்தோடைய ஆரம்ப கட்டம்னா வேதிக் காலத்துலேயே இருந்திருக்கு. அதுலேயும் அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ட்ராமாட்டிஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா அஸ்வகோஷ், பாஷா, சூத்ரகா, காளிதாசா, ஹர்ஷா, பவபுக்தி, விஷாகதத்தா, இவங்கெல்லாம். இப்போ சான்ஸ்கிரிட்டில் பார்த்திங்கன்னா இலக்கியத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று திருஷ்யா, பார்க்கக்கூடியது, இன்னொன்று ஸ்ரவ்யா, கேட்கக்கூடியது அப்படின்றது. ஆனால் ஆங்கிலத்தில் ட்ராமா அப்படின்னு போய் பார்த்தோன்னா 17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் நிரந்தரமாக இங்கே ஆட்சி செய்கிற காலத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்தது. அதுக்கப்புறம் தான் ஆரம்ப கட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருந்த ட்ராமாஸை அவங்கவுங்க மொழியில் மொழி மாற்றம் செஞ்சு, முக்கியமாக ஷேக்ஸ்பியரோட ட்ராமா, அந்த மாதிரி ட்ராமாஸ் எல்லாம் இந்தியர்களுக்கு முன்னாடி அவங்க நடித்து காட்டினாங்க. ஆனால் போக 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 மேற்கத்திய கல்வியும் இந்தியாவுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும் போது மக்கள் எல்லாம் ஆங்கிலம் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கேட்குறதுக்கும் பழகிட்டதுனால இந்தியர்களே நிறைய பேர் இங்கிலீஷில் ட்ராமாஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. 1852லேருந்து 53 பார்க்கும்போது நம்ம பார்சி தேட்டர் பாம்பேயில் ஆரம்பித்தோம். போஸ்டாஜி பார்மசி, இவர் தான் பார்சி தேட்டர் கம்பெனி இந்தியாவில் ஆரம்பித்த முதல் ஆள். அதே சமயத்தில் நிறைய அமெச்சூர் தேட்டர்ஸும் ஆரம்பமாயிடுச்சு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பரதேந்து ஹரிச்சந்திரா, இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஹிந்தி ட்ராமான்னு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்லேயே சொல்கிறோம். அதே மாதிரி ப்ரீ இண்டியன்ஸ் இங்கிலீஷ் ட்ராமாவை பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் மோகன் பேனர்ஜி எழுதின பர்சிக்யூட்டட், அது 1837 வந்தது. இதுதான் முதன்மையான ட்ராமான்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மதுசூதன் தத், ரவீந்திரநாத் தாகூர், அப்புறம் மற்றவங்களாம் ஆங்கிலத்திலும் சரி அவங்களோட தாய்மொழியிலையும் இந்த மாதிரிலாம் நிறைய எழுதிட்டு இருந்தாங்க. த நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா 1959 டெல்லியில் ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையான இங்கிலீஷ் ட்ராமா இந்தியாவில் எது மூலமாக வந்ததுன்னா இஸ் திஸ் கால் சிவிலைசேஷன் சொல்லிட்டு மைக்கேல் மதுசூதன் தத் 1871 எழுதின அந்த ப்ளே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ட்ராமா ரவீந்திரநாத் தாகூர், அரபிந்தோ, இவங்க மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிது. அரபிந்தோ 5 முழு ட்ராமா, அதுவும் வேர்ஸில் எழுதின பிளேஸை அப்புறம் 6 முழுமை அடையாத ட்ராமாஸும் எழுதியிருக்காரு. அவரோட கம்ப்ளீட் பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா பர்சியூஸ் த டெலிவரர், வசுவதத்தா, ரடோகோனா, த விசியஸ் ஆஃப் பசோரா, எரிக்கு. இன்கம்ப்ளீட் பிளேஸ்னால் த விச் ஆஃப் இலினி, அச்சப் இஷர்தானா, த மேட் அண்ட் த மில், த ஹவுஸ் ஆஃப் ப்ரூட், த பர்த் ஆஃப் சின் அண்ட் பிரின்ஸ் ஆஃப் எதூர். இன்னொரு முக்கியமான பிளேரைட் இந்த டைமில் இருந்தவர் ஹரிந்திரநாத் சட்டோபாத்யா. இவர் இவரோட கேரியரை பிளேரைட்டாக அபுஹாசன்றதில் தான் ஆரம்பித்தார். இவர் மொத்தம் 7 வேர்ஸ் பிளேஸை எழுதியிருக்காரு. அதோட டைட்டில்ஸ் பார்த்திங்கன்னா போயம்ஸ் அண்ட் பிளேஸு, அப்புறம் அவரோட 5 பிளேஸு, இதை அவர் க்ளோஸில் எழுதியிருக்காரு. இதில் இருக்கக்கூடிய பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா த விண்டோ அண்ட் த பேரட், சென்ட்ரி லேண்டர்லாம் இருக்குது.
அப்புறம் தியாகராஜ பரமசிவ கைலாசம், இவர் வந்து ஒரு கன்னடா ப்ளே ரைட்டர். இவரை வந்து மாடர்ன் கன்னடா ட்ராமாவோடைய தந்தைன்னே சொல்கிறாங்க. இவர் ஆங்கிலத்தில் கன்னடத்தில் ரெண்டுத்துலையுமே எழுதியிருக்காரு. இவருடைய பப்ளிஷ் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த பேர்டன், ஃபுல்ஃபில்மெண்ட், அ மோனோலாக், த பர்பஸ், த கர்ஸ் ஆஃப் கர்ணா அண்ட் கீச்சகா. ஏஎஸ்பி ஐயரும் வந்து முக்கியமான ஒரு ப்ளே ரைட்டு. இவரோட படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, இன் த கிளச் ஆஃப் த டெவில், சீதாஸ் சாய்ஸ் அண்ட் அதர் பிளேஸ், த ஸ்லேவ் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் அதர், அ மதர் சாக்ரிஃபைஸ் அண்ட் த ட்ரையல் ஆஃப் சயின்ஸ் ஃபார் த மர்டர் ஆஃப் ஹியூமனிட்டி. ஜேஎம் லோபோ பிரபு எழுதுனது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 பிளேஸ் இருக்கும். மதர் ஆஃப் நியூ இந்தியா, டெத் அப்டிகேட்ஸ், கலெக்டட் பிளேஸ். இந்த கலெக்டட் பிளேஸில் ஒரு 6 பிளேஸ் இருக்குது. ஏப்ஸ் இன் த பார்லர், த ஃபேமிலி கேஜ், ஃப்ளாக்ஸ் ஆஃப் த ஹார்ட், வைண்டிங் வேஸ், லவ் பிகம்ஸ் லைட் அண்ட் டாக்ஸ் கோஸ்ட். பல்வந்த் கார்கி எழுதின பிளே வந்து த வல்ச்சர் அண்ட் அதர் பிளேஸ். ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து நோபல் பிரைஸ் இலக்கியத்துக்காக 1913 அவருடைய கீதாஞ்சலின்ற கவிதை தொகுப்புக்காக கொடுக்கப்பட்டது. இவர் வந்து பெங்காலியில் நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு. அப்புறம் அவருடைய பிளேஸே அவர் இங்கிலீஷ்லேயே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம எழுதின பிளேவே நம்ம வந்து இன்னொரு முறையில் டிரான்ஸ்லேட் பண்ணால் த டிரான்ஸ்கிரியேஷன்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து அவரே மொழிபெயர்த்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சன்னியாசி, மாலினி, சாக்ரிஃபைஸ், த கிங் அண்ட் த குயின், கர்ணா அண்ட் குந்தி. மற்றவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, த போஸ்ட் ஆஃபீஸ், த கிங் ஆஃப் த டார்க் சேம்பர், முக்ததாரா, நதிர் பூஜா, சந்தலேகா. விடுதலை அடைஞ்ச பிறகு இந்தியன் ட்ராமா இன் இங்கிலீஷ் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி தேசாதினி எதுனா ஹலி, லக்கன் தேவோடைய டைகர்ஸ் கிளா, மர்டர் அட் த ப்ரேயர் மீட்டிங். குருச்சரன் தாஸோடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா, லாரி சாஹிப், மீரா, ஜக்கோவிலா. பிரதாப் சர்மா எழுதின பிளேஸ், த ப்ரொஃபஸர் ஹேஸ் அ வார் க்ரை, அ டச் பிரைட்னஸ். நெசமெசைகள் வந்து 5 பிளேஸ் எழுதியிருக்காரு. அதில் 3 பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நளினி, அ காமெடி, மேரேஜ் போயம், அ ட்ராஜிக் காமெடி அண்ட் த ஸ்லீப் வாக்கர்ஸ் அண்ட் இண்டோ அமெரிக்கன் ஃபாஸ். இன்னும் 2 பிளேஸ், டோன்ட் கால் இட் சூசைட், அப்புறம் சாங் ஆஃப் டிப்ரிவேஷன். மோகன் ராகேஷோட பிளேஸ் வந்து ஒன் டே இன் அஷதா, கிரேட் ஸ்வான்ஸ் ஆஃப் த வேவ்ஸ், ஹாஃப் வே ஹோம். பாதல் சர்கா வந்து நியூ தியேட்ரிக்கல் மூமெண்ட் இன் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறவர். அவருடைய முக்கியமான படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் எக்ஸ், இவான் இந்திரஜித், தட் அதர் ஹிஸ்ட்ரி, தேர் இஸ் நோ எண்ட், தேர் இஸ் நோ நீட், பாரி கொன்னடின், ஜதி और एक बार, பலப், பாக்லா கோடா, ப்ரொசஷன், பூமா அண்ட் ஸ்டீல் நியூஸ். விஜய் சந்திரகர் வந்து 30 முழு நாவல்களும் பிளேஸ் நாடகங்களும் 23 ஒன் ஆக்ட் பிளேஸும் எழுதியிருக்காரு. அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. பத்மபூஷன், மகாராஷ்டிரா கௌரவ புரஸ்கர், த கலிதாசா சன்மான், த பண்டிட் மகாதேவ் சாஸ்திரி ஜோஷி அவார்ட், த தினநாத் மங்கேஷ்கர் அவார்டு. அது மாத்திரம் இல்லாமல் நேரு ஃபெலோஷிப்பும் கிடச்சிருக்கு. லைஃப் டைம் ஃபெலோஷிப்பு நேஷ்னல் அகாடமி ஆஃப் த பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நியூ டெல்லியிலேருந்து அவர் கிடச்சிருக்கு. அவரோட முக்கியமான பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஷாகாராம் பைண்டர், கஷிராம் கோத்வால், வல்ச்சர்ஸ், கன்யாதான், சைலன்ஸ், த கோர்ட் இஸ் இன் செஷன். கிரீஷ் கர்நாடு வந்து ஒரு நடிகர், இயக்குனர், ஆர்ட் கிரிட்டிக், டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர். இவருக்கு நிறைய இலக்கிய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், ஞானபீத் அவார்டு 1999 கிடச்சிருக்கு. இவரோட ஆங்கில பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏயாதி, துக்லக், ஹயவதனா, நாகமண்டலா, பிளே வித் அ கோப்ரா, தேல் தண்டா, த ட்ரீம் ஆஃப் திப்பு சுல்தான், ஃபயர் அண்ட் த ரெயின், புரோக்கன் இமேஜஸ் அண்ட் ஃப்ளாஸ். மகேஷ் தத்தானியோடைய பிளேஸ் எதுன்னா, ஃபைனல் சொல்யூஷன்ஸ். இதுக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு 1998 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வே தேசவில், பிரேவ்லி ஃபார் த குயின், டான்ஸ் லைக் அ மேன், தாரா, 7 ஸ்டெப் அரவுண்ட் த ஃபயர், ஏக் அலக் மௌசம், ஆன் அ மகி நைட் இன் மும்பை, 30 டேஸ் இன் செப்டம்பர். தத்தானி நிறைய ரேடியோ நாடகங்களும் எழுதியிருக்காரு. 38 ஸ்க்ரீன் பிளேஸ் எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, டூ த நீட்ஃபுல், 7 ஸ்டெப் அரவுண்ட் த ஃபயர், சுவாமி அண்ட் வின்ஸ்டன், அ டேல் ஆஃப் அ மதர் ஃபீடிங் ஹர் சைல்ட், கிளியரிங் த ரூபிள், உமா அண்ட் த ஃபேரி குவீன். ஸ்க்ரீன் பிளே ஆர் மேங்கோ சூஃப்லே, மார்னிங் ராகா அண்ட் ஏக் அலக் மௌசம். இந்த 3மே வந்து ஸ்க்ரீன் பிளேஸு. பெண்கள் விமன் ட்ராமாட்டிஸ்டாக ஆரம்ப காலத்துலேருந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி சாராபாய். இவங்க எழுதுனது 2 பிளேஸ், த வெல் ஆஃப் த பீப்புள், அதுக்கப்புறம் 2 விமென். மிர்லானி சாராபாய் எழுதுனது கேப்டிவ் சோல். இது வந்து ஒரு 2 ஆக்ட்ஸ் பிளேஸ். இது அவங்க வேர்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. இதில் ப்ரோலாகும் இருக்குது, எபிலாகும் இருக்குது. தீனா மேத்தா அது வந்து த மித் பிளேயர்ஸு. இதுக்கு அவங்களுக்கு பத்மஸ்ரீ ப்ரைஸ் வந்து ப்ளே ரைட்டிங் காம்படிஷனில் வந்து கிடச்சிருக்கு. மஞ்சுளா பத்மநாபன் தான் முதல் இந்தியன் இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆனமஸ் இன்டர்நேஷ்னல் கல்ச்சுரல் காம்படிஷனில் வாங்குறதுக்கு. அவங்களுடைய பிரபலமான நாவல் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்டு. அவங்களுக்கு இந்த பரிசு 1997 கிடச்சிருக்கு. அவங்க எழுதின மற்ற பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லைட் அவுட் அண்ட் 5 மோனோலாக். ஆனி சைடி எழுதினது சோ மெனி சாக்ஸ், நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸ் அண்ட் ஜாம். இதுக்கு அவங்களுக்கு ஹிந்து மெட்ரோ ப்ளஸ் அண்ட் பிபிசி இன்டர்நேஷ்னல் ரேடியோ அவார்டும் கிடச்சிருக்கு. 2015 சைதி வந்து ஒரு ஆந்தாலஜி
அன்பவுண்ட் 2000 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் விமன் ரைட்டிங் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.